அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டார்கெட் 25/25ன்ற ஒரு நோக்கத்தோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது பார்ப்போம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கீஸ் என்னைக்கு ரிலீஸ் ஆகுன்றதையும் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 2 dice are rolled once. Find the probability of getting a doublet add number both sides. அதாவது ஒன்றும் இல்லை, 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்களாம். அதில் வந்து ரெண்டுலேயுமே ஆட் நம்பராக வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்காங்க. இதுக்கு ஃபார்முலா போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். P of E ஈக்குவல் டு N of E டிவைடட் பை N of S. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சம் ஆஃப் ஆல் த ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பேன். எப்படின்னா இப்போ 2 டைஸ் ரோல் பண்ணாங்க. கிவன் என்னது என்ன ஃபேஸ் 2 டேஸ்னால் ஒரு டேஸ்லேயும் 6 முகம் இருக்கும். ஸோ 6 × 6 36. அதுதான் அங்கே கொடுத்துருக்கேன். அது ஒரு டேஸில் 6, இன்னொரு டேஸில் 6ன்றப்போ 6 × 6 36ன்னு வரும். அது நம்ம கேட்டது வந்து டப்லெட் ஆட் நம்பர் அப்படின்றப்போ, அதாவது ஒன்றும் இல்லை, 2 டேஸ்லையுமே ஆட் நம்பராக விழுந்ததுன்னா 1 விழலாம், 3 விழலாம், இல்லை 5 விழலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட், இந்த ஈவெண்ட் இது விழுகிறத, அதாவது 1 அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டு, 3 அப்படின்றது ரெண்டாவது ஈவெண்ட்டு, 5 அப்படின்றது மூணாவது ஈவெண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு எத்தனை? 3. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் 36. ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 3/36 அடிச்சிங்கன்னா 1/12 கிடைக்கும். ஆப்ஷன் டி 1/12 தான் இதுக்கான ஆன்சரு. Second question, how many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube up to should be taken to get the sum of 6084? அதாவது 6084 அப்படின்ற நம்பர் கிடைக்கணும்னா இந்த சீரீஸில் என்ன நம்பர், இந்த சீரீஸ் 6084 முடியணும்னா n என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான கேள்வி. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n × n+1/2 த ஹோல் பவர் 2, இல்லை n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துருக்கிறது என்னென்னா இது ஈக்குவல் டு 6064 கொடுத்துட்டாங்க. n என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா படி போட்டுட்டு இது ஈக்குவல் டு 6084 எடுத்தாச்சு. ஸோ ஃபார்முலா படி இது ஈக்குவல் டு 6084 எடுத்தாச்சு. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரப்போ ரூட்டாக மாறும். நீங்கள் 6084 வந்து 78ன்றதோட ஸ்கொயர் வந்து எல்லோரும் 78 நம்பர் ஸ்கொயர் வரைய படிப்பாங்களான்றது டவுட் தான். ஒன்றே உங்களுக்கு இந்த மாதிரி ஓரளவு சம்ஸ் செய்கிறப்போ இது 78ஓட ஸ்கொயர்னு ஞாபகம் வந்துடும். இல்லை எனக்கு 6084 எக்ஸாக்டாக என்ன நம்ம எப்படி 78 கொண்டு வரோன்னா, நீங்கள் வந்து 6084க்கு எல்சிஎம் கூட எடுத்துருங்க. 6084 எது வரைய வருதோ அது வரை எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கானது 6084க்கான ஸ்கொயர் வந்து 78. ஸோ இந்த 2 வந்து கீழே இருக்கிற 2 இந்த பக்கம் போச்சுன்னா 156 மாறும். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 156 வரும். இந்த 156 ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா -156 மாறும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது இங்கே 1 இருக்கும். ஸோ 1 × 156ன்றது 156 தான் வரும். இங்கே மைனஸ் சிம்பிள் முன்னாடி இருக்கிறதுனால -156 இங்கே எடுத்துக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் -156 வரணும். நடுவில் +1n இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் +1 வரணும். அப்படி எந்த நம்பர் இருக்குதுன்னு யோசிங்க. இப்போ நம்ம சிம்பிளாக யோசிக்கணும்னா 12 × 12 என்ன வரும்? 12 × 12 144ன்னு வரும். அதுலேருந்து ஒரு 12 கூட்டினா 156 வரும். ஸோ அந்த லாஜிக் படி தான் நான் யோசித்தேன். ஸோ 12 12 144னா அப்போ 13 × 12ன்றது 156. பட் எனக்கு -156 வரணும். அதே நேரத்தில் அதை ஆட் பண்ணால் +1 வரணும். அப்படின்னா +13 எடுத்துக்கணும், -12 எடுத்துக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -156 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா +1 வரும். ஸோ இந்த மொத்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? n + 13 n - 12 அப்படின்றத எழுதிக்கலாம். நம்ம மொத்த ஈக்குவேஷனை சுருக்கி எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். n ஈக்குவல் டு -1, அதாவது n + 13 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அண்டு n - 12 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த +13 அந்த பக்கம் போகிறப்போ -13 மாறும். இந்த +12 அந்த பக்கம் போகிறப்போ -12 அந்த பக்கம் போகிறப்போ +12 மாறும். ஆன்சர் n வந்து மைனஸில் இருக்காது, அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ப்ளஸில் தான் இருக்கணுன்றதுனால 12 எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் டி 12ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்ததாக கிவன் அப்படின்னு போட்டு F1க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, F2க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி F5 என்ன அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு F1 கொடுத்த வேல்யூ எடுத்தாச்சு, F2 கொடுத்த வேல்யூவே எடுத்தாச்சு, Fn அதாவது அவங்க கொடுத்த அந்த டேர்ம் என்னவோ அதையும் எடுத்தாச்சு. வரிசையாகவே போயிருங்க. F1 கண்டுபிடிச்சாச்சு, F2 கண்டுபிடிச்சாச்சு, F3 என்னன்றதை கண்டுபிடிங்க. F3 ஈக்குவல் டு அந்த n இருந்த இடத்துல நம்ம 3 போடுறோம். அப்போ இங்கே n இருந்த இடத்துல 3 போடணும். n இருந்த இடத்துல 3 போட்டிங்கன்னா F3 - 1 F3 - 2னா 3 - 1 2 3 - 2 வந்து 1. அப்போ F2 + F1ன்னு கிடைக்கும். நமக்கு F2 வேல்யூ தெரியும், F1 வேல்யூ தெரியும். கண்டுபிடித்தா F3யோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி F4க்கு பண்ணிங்கன்னா F4ஓட வேல்யூ கிடைக்கும். F5க்கு பண்ணிங்கன்னா F4 + F3ன்னு கிடைக்கும். F4 வேல்யூ இங்கே இருக்குது, F3 வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 7 + 4 11ன்னு கிடைக்கும். பார்த்தோன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ரொம்ப 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 சிம்பிளாக போட்டுடலாம் நம்ம. ஸோ ஆப்ஷன் டி 11ன்றது தான் இதோட ஆன்சரு.
அடுத்ததா இஃப் வின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஆர்எம், சரி வின் வாசிட்டேன், WIN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஆர்எம், தென் RUN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் தான். ஏலேருந்து இசட் வரை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி எழுதணும்னா, இது போன வீடியோவிலே பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா ஏலேருந்து வரிசை இசட் வரை நம்ம எழுதிட்டு நம்பர் போட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா WIN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஆர்எம்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்ஸ் நம்பர் என்னன்றது தெரிஞ்சிடும். இப்போ டபிள்யூக்கு ஆப்போசிட்டு டி, ஐக்கு ஆப்போசிட்டு ஆறு, எண்ணுக்கு ஆப்போசிட் எம்முக்கு ஆப்போசிட் என், அதாவது ரிவர்ஸில் தான் 2 ஆரமாக போட்டிருக்கேன். அதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு அது ஆப்போசிட். ஸோ இதை வச்சு போடுறப்ப டிஆர்எம் கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, RUNக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆருக்கு ஐ போட்டுடலாம், யூக்கு என்ன இருக்குது எஃப் போட்டுடலாம், எண்ணுக்கு எம் ஆப்போசிட் நம்பர்ஸாக இருக்கிறதுனால. ஸோ IFMன்ற இதுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் பி IFM தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து ஃபிஃப்த் சம். த ப்ராடக்ட் ஆஃப் குமார்ஸ் ஏஜ் இன் இயர்ஸ் 2 years ago and his father's age 4 years. And his age 4 years from now is 1 more than his present age. What is his present age? பார்க்க கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தமிழில் கூட வாசிக்கிற மாதிரி. குமாரின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமாரின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னா கொஸ்டினை ஒரு டைம் மிஷின் மாதிரி நினச்சிக்கோங்க. ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர் 3 பிரிச்சுக்கோங்க. இப்போ குமார் ஏஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. தெரியாது ஃபஸ்ட்டு இதை தான் எழுதணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பாஸ்ட்டில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 2 years ago கொடுத்துருந்தாங்க. ஃபியூச்சரில் 4 years from nowன்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். ஸோ 2 years agoனா இப்போ இருக்கிற இவரோட ஏஜ் வந்து எக்ஸ்னா 2 years agoனா அவரோட ஏஜ் என்னவாக இருக்கும், X-2 இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இந்த கொஸ்டினுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இவரோட வயசு 12ன்னு வச்சுக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இதுலேருந்து இந்த 2 வருஷன்றதுனால 2 மைனஸ் பண்ணுறோம். 4 வருஷத்துக்கு அப்புறம் 16 இருக்கும். ஏன்னா 4 வருஷம் இருக்கிறதுனால இந்த 4 ஆட் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா அதோட 2 years agoனா X-2, 4 years from nowனா X+4ன்னு எழுதியாச்சு. இது எழுதிட்டிங்கனாலே கொஸ்டின் முடிஞ்சு அவ்வளோதான், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டேட்டா என்ன கொடுத்துருந்தாங்க, ப்ராடக்ட் ஆஃப் குமார்ஸ் ஏஜ் 2 years ago, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அவரோட ஏஜையும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற அவரோட ஏஜையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட், அதாவது ஒன்றும் இல்லை, X-2 இன்ட்டு X+4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, இஸ் ஃப்ரம் நவ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுக்கலனால நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். 1 more than the twice his present age. 1 more thanனா 1 கூட இருக்கும். ஸோ 1 + twice his present age என்ன எக்ஸு, ட்வைஸ்னா 2 மடங்கு. ஸோ 2x. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். X-2 இன்ட்டு X+4 எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். 1 more than 1 கூட இருக்கும், எதை விட twice his present age. ட்வைஸ்னா 2 மடங்குன்னு அர்த்தம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். x into x x², x into 4 4x, -2 into x -2x, -2 into 4 -8. இந்த 1 + 2x அப்படியே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த 1 + 2x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ +1 -1 மாறும், +2x -2x மாறும். இந்த 4x -2x 2xன்னு எழுதிட்டேன். இந்த -8 அப்படியே போட்டாச்சு. அப்புறம் அந்த -1 -2x இது இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ +2x -2x கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது, x² -8 -1 இருக்குது. ஸோ x² -9 = 0ன்றது கிடச்சிருக்கும். இந்த -9 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +9 மாறும். x² 9னா x வந்து 3ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 yearsன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பார்ப்போம். A works 5 times as fast as B. A வந்து பியை விட 5 times ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அண்ட் பியை விட 40 நாள் கம்மியாகவும் வேலையை முடிச்சுடுவாருன்னு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகுன்றதையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலான்னு சொல்கிறது ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம். x/y / x+y அது கடைசியாக யூஸ் பண்ணுவோம் எப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சினா இவங்க வந்து இவங்களோட ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறது, அவங்களோட திறன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், திறமைண்டு. இப்போ ஏ வந்து 5 மடங்கு வேலை செய்கிற இடத்துல பி வந்து 1 மடங்கு தான் வேலை செய்ய முடியும் அப்படின்றது கொஸ்டின் படி கொடுத்துருக்காங்க. டைமும் எஃபிஷியன்சியும் எப்பயுமே எதிரெதிரானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ எஃபிஷியன்சினா ஏவால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா 50 கிலோ வெயிட்டை தூக்க முடியும்னா பியால் 10 கிலோ வெயிட்டை தான் தூக்க முடியும். அப்படின்றப்போ இப்போ 50 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஏ வந்து அதை 1 நிமிஷத்தில் செஞ்சிருவார், பி வந்து 5 நிமிஷம் ஆகுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எஃபிஷியன்சி பார்த்தோன்னா A 5:1. அப்போ டைம்னு எடுத்தோன்னா யார் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு டைம் கம்மியாகும், யார் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு டைம் அதிகமாகும். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோவை அப்படியே தலைகீழாக போட்டோன்னா அது டைம் ரேஷியோ. ஸோ 1x ரேஷியோ 5xன்னு மாறும். இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 4xன்றது தான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. அப்போ மேலே இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ வந்து பிஏவோட 40 நாள் கம்மியாக வேலையை முடிச்சிடுவார். ஸோ அவங்க 2 பேத்துக்கான டே டிஃபரன்ஸ் 40 அண்ட் அவங்க 2 பேத்துக்கான டைம் டிஃபரன்ஸ்ன்றது 4xனால 4x = 14 எடுத்துக்கலாம். ஸோ x = 10 daysன்றது கிடச்சிடும். அப்போ ஏ பி
ஏ 10 டேஸில் அந்த வேலையை முடிப்பார்னா பி அந்த வேலையை முடிக்க 50 டேஸ் ஆகும். இப்போ டுகெதர்னா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே ஏபின்னு இருக்கிறதுனால ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ 10 இன்ட்டு 50 டிவைட் பை 10 ப்ளஸ் 50 500 டிவைட் பை 16 இருக்கும். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 6ஆல் 50 எடுத்திங்கன்னா 8 2/6 கிடைக்கும். மறுபடியும் அந்த 2/6 எடுத்திங்கன்னா 8 1/3 டேஸும் கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 8 1/3 டேஸ். அடுத்து செவன்த் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம்னு கொடுத்துட்டாங்க, பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. டேரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஒரு 10 செகண்டில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு பேரலல் சைட்ஸ், சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் ஏ ப்ளஸ் பி. ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஹெச் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம்லாம் அப்படி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 + 8 18 கிடைக்கும். இந்த 2 வச்சு இந்த 18 அடிச்சு 9 கிடைக்கும். 9 5 45 கிடச்சிரும். 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம், ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடலாம். ஸோ ஆன்சர் வந்து சி 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து பாருங்கள், கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வர பிரின்சிபல் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் இயர் 7% இருக்கும், செகண்ட் இயர் 8% இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. பி இன்ட்டு, அதாவது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையே டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இது. டோட்டல் அமௌண்ட்னா பிரின்சிபலோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டினா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ அந்த அமௌண்ட் கிடைக்கும். நம்ம அதில் இருந்து தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். கீழே செய்கிறப்போ உங்களுக்கு புரியும். பி இன்ட்டு 1 + r/100. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை சேர்த்து எழுதுறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியும், 30,000 கொஸ்டின் படி தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல் வருஷத்தில் 7%, இரண்டாவது வருஷத்தில் 8% கொடுதுன்றதுனால ஸோ அந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ள டேரெக்டாக வந்துட்டேன். 100 + 7/100ன்னு வரும். ஸோ 107/100. ரெண்டாவது வருஷத்துக்கு 108ன்றதுனால 8%னால 108/100. இந்த 2 0 இந்த 2 0க்கு இங்கிட்டு இருக்க இந்த 4 0வையும் அடிச்சாச்சு. 108 × 107 சைடில் செஞ்சு பாருங்கள், 11556 கிடைக்கும். ஸோ இதோட இந்த மீதி இருக்கிற 3 மல்டிப்ளை பண்ணால் 34,668 வரும். 34,668 கிடைக்கும். இது டோட்டல் அமௌண்ட்டு. நமக்கு கேட்டிருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறதுனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். கழிச்சிங்கன்னா 4,668 4,668 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 4,668 தான் இதுக்கான ஆன்சரு. 9th சம் பாருங்கள். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுவும் டேரக்ட் கொஸ்டின் தான், நம்ம அந்த ட்ரெபீசியம் பார்த்த மாதிரி. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. PNR/100 ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 15 × 15 கிடைக்கும். 5 5 25 போட்டு மீதி 2 0 போட்டுட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றது கிடச்சிடும். ஆப்ஷன் பி 2500 தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து, இஃப் 15 சார்ட் பேப்பர் டுகெதர் வெயிட், ஒன்றும் இல்லை, 15 சார்ட் பேப்பர் இருக்கான், அது வெயிட் பார்க்குறாங்க, 50 கிராம் இருக்குது. அப்போ எத்தனை சார்ட் பேப்பர் சேர்ந்து 1/2 கிலோகிராமை உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இதை வந்து 1/2ன்றது 2 கிலோ 2.5 கிலோ அப்படின்றது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுனால எலாபரேட்டாக எழுதியிருக்கேன் நான். நம்ம டேரெக்டாக 2.5 கிலோன்னு எடுத்துக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம அதை எலாபரேட்டாக எழுதுவோம் அப்படின்றதுனால எழுதியிருக்கேன். ஸோ 15 சார்ட் பேப்பர் 50 கிராம்னா எத்தனை சார்ட் பேப்பர் தெரியாது நமக்கு, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2.5 கிலோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக நம்ம 2.5 கிலோ 2.5 எடுத்துக்கலாம். இருந்தாலும் சரி, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 2 2 4 4 + 1 5 5/2 கிலோகிராம். 5/2னா இந்த 2 இதை வச்சு இதை அடிச்சிங்கன்னா 2.5 கிடைக்கும். ஸோ 2.5 கிலோகிராம் அப்படின்றத கிராமுக்கு மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0 போயிடும். மீதி இருக்கிற 2 0 சேர்த்திங்கன்னா 2500 கிராம்னு ஆயிரும். ஸோ 15 இது நம்ம இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். 15 சார்ட் 50 கிராம்ன்றது எடுத்துக்கலாம். 50 கிராம் தான் 15 சார்ட்ன்றது எடுத்துக்கலாம். பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காண்டி இவருக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். 50 கிராம் 15 சார்ட்னா 2500 கிராம் எத்தனை சார்ட் வரும் அப்படின்னு எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 50 × x = 2500 × 15. ஸோ இந்த 50 கீழே போயிடும். ஒரு 0க்கு ஒரு 0 அடி ஆயிரும். 1 5 5 3 5 15. ஸோ 250 × 3 கிடைக்கும். 715 தான் இதுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் சி 715 தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து 11th சம் பார்க்கலாம். இது ஒரு டேரக்ட் கொஸ்டின் தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், ஏதோ 2 நம்பர் இருக்கான், அதோட ப்ராடக்ட் வந்து 3200 கொடுத்துட்றாங்க. அண்ட் அதோட HCF வந்து 40 கொடுத்துருந்தாங்க. LCM என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் = LCM × HCF. ஒன்றும் இல்லை, A × B = LCM × HCFன்றது ஒரு ஃபார்முலா. அந்த A × B என்னன்றதை கொடுத்துட்டாங்க. HCF என்னன்றதையும் ஃபார்முலா படி பாருங்களேன். A × B என்னன்றது கொடுத்துட்டாங்க, HCF என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. LCM மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக செய்கிற சமயம் இதெல்லாம் 3200 = LCM × 40 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 4 வச்சு அடிச்சிங்கன்னா 80. ஸோ ஆப்ஷன் ஏ 80ன்றது தான் இந்த சம்கான ஆன்சரு.
அடுத்து 12வது சம். ஃபைண்ட் த HCF ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 3x² - 27 அண்ட் 2x² - 4x - 6. பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கான எவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறேன். இல்லைனா நீங்கள் சைடில் நீங்களாம் செஞ்சு பார்க்குறப்ப இன்னும் டைம் கம்மியாக தான் வரும். இந்த ஈக்குவேஷனை தனித்தனியாக எழுதிக்குவோம், நடுவில் ஒரு கோடு போட்டு. இதில் வந்து 3 காமனாக வெளியிடுங்க. ஒரு x² -9 மிஞ்சி இருக்கும். இந்த 9 என்னவா மாற்றுறோம், 3² மாற்றுறோம். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a² - b² அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். a+b × a - b. இதுவரைய இதை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அடுத்து 2x² - 4 - 6 மேலே ஒரு சம்மில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த 2 இதோட மல்டிப்ளை பண்ணணும். மேலே பார்த்த சம்மில் 156 இருக்கும். இந்த பக்கம் x²க்கு இந்த x² பாலினாமியலுக்கு முன்னாடி 1ன்றது எதுவுமே இல்லைனா 1 எடுத்துருப்போம். இங்கே 2ன்றது கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -12ன்றது கிடைக்கும். நடுவில் -4ன்னு இருக்குது. ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -4 கிடைக்கணும். அப்படி எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்குறப்போ -6 × +2ன்றது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12 கிடைக்கும். -6 + 2ன்றதை ஆட் பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும். ஸோ -6ஐயும் 2 + 2ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதே அட் த சேம் டைம் போன சம்மில் இந்த x² இல்லை x³ அந்த மாதிரி பாலினாமியலுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்றதுனால 1 எடுத்தோம். இங்கே 2 இருக்கிறதுனால அந்த 2ஐ வச்சு இதை டிவைட் பண்ணணும். ஸோ அந்த 2ஐ வச்சு இதை டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 1 2 2 3 2 6 கிடைக்கும். இது அடிச்சிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ -3 + 1 கிடைக்கும். இது அதனால் இது டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம்னா -3 x - 3 × x + 1 எழுதிக்கலாம். இப்போ இதை எழுதி HCF எழுதணும், ஒன்றும் இல்லை. இதில் உள்ளது எழுதிக்கோங்க. 3 × x + 3 × x - 3 எழுதியாச்சு. இதில் உள்ளது எழுதுறப்ப இங்கே எதுக்கு டேஷ் விட்டுருக்கேன்னா, இப்போ புரியும் பாருங்கள். இங்கே எனக்கு எந்த விதமான கான்ஸ்டன்ட் நம்பரும் ரெண்டாவதுல இல்லை, அதனால் டேஷ் விட்டுருக்கேன். x + 3 டேர்மும் இங்கே இல்லை, அதனால் டேஷ் விட்டுருக்கேன். x - 3 டேர்ம் ரெண்டுலேயுமே இருக்குன்றதுனால அதை சேர்த்து ஒரே லைனில் வர மாதிரி எழுதிருக்கேன். இங்கே x + 1ன்ற டேர்ம் இல்லை, அங்கே என்னென்ன டேர்ம் இருக்குது, எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்றதுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டேஷ் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட்டு இல்லை ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். இப்போ பாருங்கள், HCFனா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கணும். அப்படி என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே பொதுவாக மட்டுமே இருக்கிறது x - 3 மட்டும்தான் இருக்குது. இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லைன்றப்போ ஸோ x - 3 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சி x - 3ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து 13வது சம் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர்ஸ்னு கொடுத்து 252525 கொடுத்துருக்காங்க. இது ஒரே நம்பர் தான், நம்ம பிரித்து எடுத்துடக்கூடாது. பிரித்து கொடுத்தா மட்டுமே தான் பிரித்து எடுக்கணும். 363636ன்ற ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதை கணக்காக சொல்லணும்னா 2,52,525 நம்பரையும் 3,63,636 நம்பருக்கும் HCF பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன செய்வோம்னா எல்சிஎம் பண்ணிடுவோம். புரியும் பாருங்க, கீழே எழுதுறப்போ புரியும். எல்சிஎம் எப்படி பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் டைம் இருக்கிறவங்க இது எப்படி பண்ணியிருக்கேன்றதை சைடில் நீங்களே செஞ்சு பாருங்கள். இல்லை இதை பார்த்து கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஒன்று எலாபரேட் பண்ணிட்டுருந்தோம்னா டைம் ஆயிரும். ஸோ எல்சிஎம்மில் எனக்கு இந்த நம்பருக்கான எல்சிஎம்மில் என்னென்ன கிடச்சிருக்கு, 2 5 இருக்கிறதுனால கீழே 5² போட்டேன். 3 × 7 × 13 × 37 போட்டேன். அடுத்ததுலேயுமே 2 இருக்கிறதுனால 2² போட்டிருப்பேன். 2 3 இருக்கிறதுனால 3² போட்டிருப்பேன். 7 × 13 × 37. இங்கே இந்த 7 × 13 × 37 இங்கே இந்த 7 × 13 × 37 ஒரே மாதிரி வரும். இப்போ பாருங்களேன், அதுக்கான இதையும் எழுதியாச்சு, அதுக்கான எல்சிஎம் எழுதியாச்சு, இதுக்கான எல்சிஎம் எழுதியாச்சு. ரெண்டுலேயும் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 5² டேர்ம் இருக்குது, இங்கே 5² டேர்ம் இல்லை. இங்கே 2² டேர்ம் இருக்குது, இங்கே 2² டேர்ம் இல்லை. அதனால் இது நமக்கு தேவையில்லை. அங்கே 3 இருந்தது, இங்கே 3² இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கேட்டு HCF கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான பவர் எடுக்கணும். இப்போ 3/1 3/2 இருக்குது. கம்மியானது என்ன, 3. அது டேரெக்டாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்து ரெண்டுலேயுமே சேம் பவர், இதுலேயும் பவர் 1 தான் இருக்குது. ஸோ இதில் இந்த 3 காமன் எடுக்கலாம், இதில் 7 காமன் எடுக்கலாம், இதில் 13 காமன் எடுக்கலாம், இதில் 37 காமன் எடுக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3 20 21 கிடைக்கும். 13 × 37 481 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10101 கிடைக்கும். ஸோ ஆன்சரு ஆப்ஷன் பி 10101 தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து 14th சம் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம டைமை வந்து கன்சியூம் பண்ணணுங்கிறதுக்காண்டி கேட்க போகிற கொஸ்டின்ஸு. அது எவ்வளோ சிம்பிளாக முடிக்கலான்ற சொல்கிற மாதிரி ஃபார்முலா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். காம்பவுண்ட் டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். P × 1 + R/100 பவர் n. P கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க, N கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலா படி போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, கீழேயும் 0 0 வரும்னா ஃபஸ்ட்டே அந்த 0 0 அடிச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவு அதை சுருக்குனிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சுருக்கிடுவேன். இதை 2ஆல் அடிச்சேன்னா 58, இதையும் 2ஆல் அடித்தா 50. அதே மாதிரி 3ஐயுமே பண்ணிடுவேன். 58/50 58/15 பண்ணிடுவேன். அதுக்கடுத்து வர 0 அடிங்க. 1 2 3 இங்கேயும் 1 2 3 0 அடிச்சாச்சு. இந்த 5 வச்சு 1 5 is 5 2 5 are 10ன்னு போட்டிருக்கேன். மீதி ஒரு 2 மீதி இருக்குது, இங்கே 58 மீதி இருக்குது. அடுத்து இந்த 5 வச்சு இந்த 58 அடித்தோன்னா 11.6 கிடைக்கும். இந்த 5 வச்சு இந்த 58 அடித்தோம்னாலும் 11.6 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் டெசிமலில் இருக்கிறதுனால டெசிமல் வந்தாலும் நம்ம அதை போட்டுக்கணும். ஸோ இந்த 2 × 58 116,
இது 11.6 11.6. இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் சைடில் செஞ்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ரஃப் செஞ்சுட்டு தான் இந்த இது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவில் இருக்குன்றதுனால நம்ம டேரெக்டாக போட்டுருன்றது இருக்காதீங்க. செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும் மேக்ஸில் செஞ்சு பார்க்குறதுக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 15,608 கிடச்சிருக்கு. பிரின்சிபல் என்ன 10,000. ஸோ அதில் டோட்டல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் கழிச்சா எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். 5,608.96 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக 15வது சம் பார்ப்போம். இந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ். 2 கோனோட வால்யூமோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அண்ட் ரேடியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்டு ஹைட் வந்து செகண்ட் கோனோட ஹைட் வந்து ஃபஸ்ட் கோனோட ஹைட்டோட 2 மடங்கு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதே டைப் கொஸ்டின் போன வீடியோலையும் போட்டிருப்போம். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செய்ய வந்து ஒரு சில டைப் வந்து அப்படியே திருப்பி கேட்குறாங்க அப்படின்றப்போ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் மாறுமே தவிர்த்து எக்ஸாக்டாக அந்த டைப் கேட்டுருவாங்கன்றப்போ நம்ம இதை செஞ்சு பார்க்குறது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஏன்னா அடுத்த கொஸ்டின்ஸில் இந்த டைப் கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். டைம் வந்து சீக்கிரம் நமக்கு இது ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கோன்றதுனால ஈஸியாக உங்களுக்கு கிடச்சி ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வரதுக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கோன்றதுனால நீங்கள் வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr²h. மேலே என்ன கொடுத்துருக்காங்க, V1/V2 வந்து 4/9. ரேடியை தெரில, R1/R2 தெரில. ஹைட் வந்து அதான் கண்டுபிடிக்கணும், தெரிலனா கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஹைட் வந்து H1/H2 வந்து 1:2. அதாவது ரெண்டாவது கோன் 2னா மொதல் கோன் 1ன்னு அர்த்தம். ஒன்றாவதோட 2 மடங்கு அதிகன்றதுனால இது 1:2ன்றதை எடுத்துருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட் கோன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் செகண்ட் கோன் ஈக்குவல் டு V1/V2. இதை நம்ம செய்கிறப்போ வந்து இந்த 1/3 கேன்சல் ஆயிரும், 1/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். H1/H2 என்ன நமக்கு தெரியும், 1/2ன்னு தெரியும். ஸோ அதை பிரித்து எழுதியிருக்கேன். R1/R2 டிவைட் பை R2² ஈக்குவல் டு இதை போட்டிருக்கேன். இந்த 1/2 இங்கிட்டு போகிறப்போ 2/1 மாறும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 4 × 2 8 தெரியும், 9 × 9 தெரியும். இந்த R1² டிவைட் பை R2² டோட்டலாக R1/R2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். 8 வந்து 2 × 2 × 2 பிரித்து எழுதியிருக்கேன். 9 3 × 3 பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துலாம், இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துலாம். மீதி ஒரே ஒரு ரூட் 2 மட்டும் மேலே இருக்கும். அப்போ 2√2 டிவைட் பை 3 இருக்கும். R1/R2 ஈக்குவல் டு 2√2 டிவைட் பை 3. இப்படி இருந்தால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதான் இதோட ஆன்சரு, இதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதான் இதோட ஆன்சரு. ஸோ R1 என்னன்னா 2√2, R2 என்னன்னா 3 அப்படின்றது தான் ஆன்சரு. ரேஷியோ படி போட்டிங்கன்னா 2√2/3 அர்த்தம். ஆப்ஷன் ஏ 2√2/3 தான் இதுக்கான ஆன்சரு. 16வது சம் பார்ப்போம். இஃப் ABCDE இஸ் ஈக்குவல் டு 2 8 16 32 64 கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது நீங்கள் இப்படி எழுதிக்கங்க. நான் கீழே எழுதியிருக்கிற மாதிரி ABCDEன்னு தனியாக கொடுத்து நம்ம அதை இப்படி எழுதிட்டோம்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கே ஒரு தடவை பார்த்துக்கிறதுக்கு வேணால் அவசியம் இருக்காது. ஒன்றுக்கான வேல்யூ எழுதியாச்சு. கீழே இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்கு என்ன வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணணும், சிக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 64னா 64 வந்து 4 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 3 வாட்டி 4ஆக பிரிச்சுக்கலாம் 64 அப்படின்றப்போ கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அதுக்கு ஒரு 4 வெளியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4 நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து 32 வந்து 16 × 2 அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். இங்கே ஏவோட வேல்யூ 2ன்றதுனால √2 அப்படியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 2 மைனஸ் ஆனதுனால 4 - 4 0ன்னு கிடச்சிரும். 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து 4ஓட ஸ்கொயர் தான் 16. ஸோ ஒரு 4 வெளியே எடுத்துக்கலாம். ஒரு √2 மட்டும் மீதி இங்கே உள்ளே இருக்கும். ஸோ √2 × √2 அப்படின்றது 1ன்னு அர்த்தம். சாரி, √2 × √2ன்றது 2ன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 ரூட் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதான் வெளியே வரும். ஸோ √2 × 2 √2 × √2ன்றது 2ன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு மைனஸ், இந்த மைனஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே 0 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே தான் அந்த மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ √2 × √2ன்றது நமக்கு தெரியும். 4 × 2 8. ஸோ -8ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் ஏ -8ன்றது தான் 16வது கொஸ்டினுக்கான ஆன்சரு. 17வது கொஸ்டின் பாருங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். வந்து அதாவது சிம்பிள்ஸை கொடுத்து இந்த சிம்பிளுக்கு பதிலாக இது போடுங்க, இந்த சிம்பிளுக்கு பதிலாக இது போடுங்க. ஸோ நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கோம், அதில் எது போட்டிங்கன்னா கரெக்டாக வரும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் நம்ம போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் தான் இதுக்கான ஆன்சர் வந்து தெளிவாக கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கும் அங்கே டிவிஷன் போடணும். இதெல்லாம் பார்த்துட்டு இதை நீங்கள் சைடில் செஞ்சு பார்த்தீங்கனாலே ஈஸியாக கிடச்சிடும். அது ஒன்று எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஆயிரும். ஸோ இது கொடுத்துருக்க ஈக்குவேஷனு அதில் எந்தெந்த சிம்பிளுக்கு என்னென்ன மாற்றணும்னு கொடுத்துருக்காங்களோ அதை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போர்ட்மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் தான் செய்யணும், மேலே எழுதியிருப்பேன். ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்கிறோம். ப்ராக்கெட்டில் உள்ளதுலேயும் மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அடிஷன் ஒன்று இருக்குது. எதை ஃபஸ்ட்டு செய்யணும், இந்த ரூல் படி இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் செஞ்சுருவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே போர்ட்மாஸ் ரூல் படி எம் இங்கே மேலே இருக்கா, எம்முக்கு அடுத்து தான் அடிஷன் வரும். ப்ராக்கெட்டு ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து தான் அடிஷன் வரணுன்றதுனால 8 × 7ன்றத மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு செய்கிறேன். 56. அடுத்து 56 + 4 60. இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் இதை செய்யணுன்றதுனால இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது 2 தடவை கீழே. ஸோ 60 / 2 டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து இதில் டிவிஷனாக சப்ராக்ஷனான்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ 60-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 30 கிடைக்கும். 30 - 3 27 கிடைக்கும். ஆன்சர் A 27ன்றது தான் இதுக்கான ஆன்சரு.
18வது கொஸ்டின் ஒன்றும் இல்லை. ஏபிசி. ஏ வந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாராம். பி வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாராம். சி வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அவங்களுக்கு கொடுக்குற ஷேர் வந்து மொத்தமாக சேர்த்து கொடுக்குற ஷேர் வந்து 33,000 கையில் கொடுத்து பிரிச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ஆளுக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் கொஸ்டின் என்ன எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க, ஏவோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிச்சா போதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பெர் டே ஒர்க்குன்னு எடுத்திங்கன்னா அங்கே 5 கொடுத்தாலும் 1/5 போடணும், 10 கொடுத்தாங்கன்னா 1/10 போடணும், 15 கொடுத்தா 1/15 போடணும். டோட்டல் அமௌண்ட் 33,000 கொடுத்துட்டாங்க. ஏவோட ஷேர் என்ன அப்படின்றத மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து டோட்டல் ஒர்க் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 1/5, 1/10, 1/15 இது 3க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் 30ன்ற மாதிரி கிடைக்கும். 30 5 டேபிள் எங்கே வரும், 6 5s are 30, 10 டேபிளில் 3 10s are 30, 15 டேபிளில் 15 2s are 30. ஸோ 6 + 3 + 2 டிவைடட் பை 30ன்ற மாதிரி கிடைக்கும். இப்போ ஏவோட ஷேர் 6, பியோட ஷேர் 3, சியோட ஷேர் 2ன்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, 6x 3x 2xன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது 3ஐ கூட்டுங்களேன், ஏன்னா நமக்கு அங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயுமே இதோட டோட்டல் தான் நமக்கு தேவை அப்படின்றப்போ 6 + 3x + 2xனா 11x. டோட்டல் அமௌண்ட்டு 33,000. 11x. ஸோ 11xன்றது கிடச்சிரும் டோட்டல் அமௌண்ட். அதாவது இதோட டோட்டல் 11x, டோட்டல் அமௌண்ட்டு 33,000 இருப்போம். 11x தான் 33,000, எக்ஸ் எவ்வளோ 3,000ன்றது கிடச்சிரும். நம்ம கேட்டிருக்கிறது ஏவோட ஷேர் எவ்வளோன்றது தான். ஏவோட ஷேர் 6x, அதான் இங்கே எழுதியிருக்கேன். 6 × x, எக்ஸ் தெரியும் 3000, 6 × 3,000 வந்து 18,000. ஸோ 18,000 ஆப்ஷன் டின்றது தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்ததாக ஒரு பிக்சர் வரைகிறாங்க, ஒரு சார்ட்டில் ஒரு பிக்சர் வரைகிறாங்க. எ பிக்சர் இஸ் ட்ரான் ஆன் இ சார்ட் whose length and breadth are 25 cm into 15 cm. சார்ட்டோட லென்த் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எ பிக்சர் இஸ் ட்ரான் ஆன் இ சார்ட். ஒரு சார்ட்டில் ஒரு பிக்சர் வரைகிறாங்களாம். அதில் சார்ட்டோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர் லென்த்தும் 15 சென்டிமீட்டர் பிரெத்தும் இருக்குதான். தெர் இஸ் எ பார்டர் ஆஃப் 5 சென்டிமீட்டர் அலாங் ஈச் ஆஃப் இட் சைடு. எல்லா சைட்லையுமே 5 சென்டிமீட்டர் பார்டர் இருக்கிற மாதிரி அந்த பிக்சரை வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பிக்சர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி இந்த டயக்ராமை வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாமில் இதை டயக்ராமாக வரைஞ்சால் தான் புரியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ரஃப் ஒர்க்கில் தோணுச்சுன்னா யோசிக்காமல் வரைஞ்சிருங்க. வரைகிறதுனால இடம் கன்சியூம் ஆகலாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. இப்போ வெளியில் இருக்கிறது வந்து சார்ட்டு, இது வந்து சார்ட்டு, இதுதான் பிக்சரு. ஓகேவா? இப்போ வந்து சார்ட் 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. உள்ளே ஒரு இடத்துலையுமே இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர், எல்லா பக்கமும் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 மிச்சமாகுதுன்னா உங்களுக்கு ஒரு டாட்டட் லைன்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே ஒரு 5 கட் ஆகும், இங்கேயும் ஒரு 5 கட் ஆகும், கீழே அதே மாதிரி தான். இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் கட் ஆகும், இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் கட் ஆகும். டோட்டலாக இந்த 25ல் ஒரு 10 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் கட் ஆகும், இங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் கட் ஆகுன்றப்போம். லென்த் 25 சென்டிமீட்டர்லேருந்து 10 மைனஸ் பண்ணோன்னா 15 சென்டிமீட்டர் தான் இந்த பிக்சரோட லென்த்துன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பிக்சரோட லென்த் கண்டுபிடிக்கும், சார்ட்டோட லென்த்லேருந்து பிக்சரோட லென்த் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி பிரெத்துக்கு பாருங்கள், இந்த டாட்டட் லைன் வச்சு இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் கட் ஆகும். இந்த 15ல் இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் கட் ஆகும். ஸோ டோட்டலாக இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, 15 மைனஸ் 10 சென்டிமீட்டர் கட் ஆகும். இங்கேயும் ஒரு 5 சென்டிமீட்டர் கட் ஆகும், இங்கேயும் ஒரு 5 சென்டிமீட்டர் கட் ஆகும். அது இந்த கேப்பையும் சேர்த்து எடுத்திங்கன்னா சொல்கிறேன், இந்த கேப்பும் சேர்த்து எடுத்திங்கன்னா. ஸோ இங்கேயும் ஒரு -10, 15லேருந்து 10 மைனஸ் பண்ணணும். அப்படின்றப்போ 5 சென்டிமீட்டர் தான் இதோட பிரெத்து, பிக்சரோட பிரெத்து. அப்போ ஏரியா ஆஃப் த பிக்சர் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து 15 × 5 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இப்போ டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். நம்ம இமேஜினேஷனாக ஒரு இது போட்டுட்ருக்கீங்களா, டேரெக்டாக டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி 75 சென்டிமீட்டர் தான் இதுக்கு, சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து 20வது சம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். கீழே என்ன டேட்டா கொடுத்துருங்க, இது டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்ம இதோட இந்த கொஸ்டின்லேயே 3வது சம்மோ 4வது சம்மோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக. டோட்டல் அமௌண்ட்டோட ஃபார்முலா படி பிரின்சிபலு 6, அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா 4410 கிடைக்கும். பிரின்சிபல் 4000 கழிச்சிங்கன்னா 410 தான் இதுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் ஏ 410 தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து பாருங்கள், சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டூ, ஏதோ ஒரு அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் கொடுக்கல, அந்த சம் ஆஃப் மணி வந்து 5 வருஷத்தில் 11,025 மாறுது, 8 வருஷத்தில் 13,965 மாறுது. இது கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக பிரின்சிபல் கேட்டாங்கன்னா பிரின்சிபல் போடணும். பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் கண்டுபிடிச்சி அது மூலியமாக நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின். பட் நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் டைம் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக டைம் எடுத்து ஆகுன்ற மாதிரி கொஸ்டின் இது. இதில் நீங்கள் டைமை எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா மற்ற கொஸ்டின்லாம் சீக்கிரம் முடிக்கணுன்ற மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும். இப்போ டேட்டா படி பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அமௌண்ட்டுன்னு தெரில. 5 வருஷத்தில் 11,025 மாறுது, 8 வருஷத்தில் 13,965 மாறுது. ஸோ இது ரெண்டுக்குமான அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், 2,940ன்றது கிடைக்கும். அடுத்து இது ரெண்டுக்குமான இயர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ?
3 வருஷம் 8 - 5 ஒன்றும் இல்லை, இயர் டிஃப்ரென்ஸ் 8 - 5 3 வருஷம். அமௌண்ட் டிஃப்ரென்ஸு 2940 ரூபா. ஸோ 3 வருஷத்துக்கு 2940 ரூபா வட்டினா, அதாவது இன்ட்ரெஸ்ட்னா, ஒரு வருஷத்துக்கு 2940 டிவைடட் பை 3ன்னு எழுதிடலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 980 ரூபா, 980 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா இதிலேருந்து இந்த வட்டி அமௌண்ட்டை கழிச்சிட்டோன்னா பிரின்சிபல் கிடச்சிடும் நமக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு 980 ரூபா 980னா 5 வருஷத்துக்கு 5 × 980 4900 ரூபா. எனக்கு 5 வருஷத்துக்கு 4900 ரூபா வட்டினா 11,025 ரூபாயிலிருந்து அந்த 4900 ரூபாய் கழிச்சிங்கன்னா பிரின்சிபல் என்னன்றது கிடச்சிடும். இப்போ நான் பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கொஸ்டினில் பிரின்சிபல் என்ன, அந்த சம் ஆஃப் மணி என்னன்னு கேட்டால் இங்கே இந்த கொஸ்டினை ஸ்டாப் பண்ணிடலாம். 6165 ஆன்சர். பட் அங்கே என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுபடி நம்ம என்ன எடுத்துக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா படி ஒரு வருஷத்துக்கான டேட்டாவை எதுக்கு கண்டுபிடிச்சேன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா செய்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 980ன்றதே நம்ம எடுத்துக்குவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும், ஒரு வருஷத்துக்கு 980 ரூபா வட்டி, பிரின்சிபல் 6175ன்னு தெரியும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1ன்னு, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் 980 ரூபா நமக்கு வட்டின்றது தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அப்போ 980 = 6125 × 1 ஒரு வருஷத்துக்கு, அப்புறம் 6 அப்படி டேரெக்டாக 6 தான் தெரியல, ஸோ டேரெக்டாக 6ன்னு போட்டோம். டிவைடட் பை 100. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், போன வீடியோ சொன்ன மாதிரி நான் எப்பயுமே டேரெக்டாக எழுதிட்டு தான் அதுக்கடுத்து அடிக்க ஆரம்பிப்பேன். ஸோ 100 இந்த பக்கம் போயிடும், 6125 கீழே வந்துடும். நீங்கள் வரிசையாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் அடிக்கிறது எக்ஸ்பிளைன் இருந்தால் வீடியோக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக 4 × 4 மீதி இருக்கும். 4 4 16. 16% தான் இதுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் சி 16% தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து 22வது கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸில் பாய்ஸ் 5% இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 4% இருக்காங்க. இஃப் 18% பாய்ஸ் அண்ட் 9% கேர்ள்ஸ் ஃபெயில்டு இன் அன் ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஆனுவல் எக்ஸாமினேஷனில் பாய்ஸில் 18% ஃபெயில் ஆகிறாங்களாம், கேர்ள்ஸில் 9% ஃபெயில் ஆகிறாங்களாம். அப்போ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக உடனே இதில் எவ்வளோ மீதி இருக்குது, இதில் எவ்வளோ மீதி இருக்குன்னு ரெண்டையும் கூட்டி போட்டுறாதீங்க. இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், இங்கே ரேஷியோ படி 5:4. ஃபெயில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. 18% பாய்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க, 9% கேர்ள்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க. அப்போ பாஸ் பர்சன்டேஜ் தனித்தனியாக என்னன்றது பார்த்தோன்னா 82% பாய்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க, 91% கேர்ள்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க. இப்போ டோட்டல் ஃபெயில் பர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க ஒன்று சார், டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எந்த டேட்டா ஈஸியாக இருக்குன்னா, ஃபெயில் பர்சன்டேஜில் தான் நம்பர் சின்ன நம்பராக இருக்குது, 18 9 சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அதை எடுத்து டோட்டல் ஃபெயில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த 5 × 18 + 4 × இந்த 9 டிவைடட் பை இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணிடணும். போட்டோன்னா 90 + 36 126/9 கிடைக்கும். அந்த 9 வச்சு அடிச்சிங்கன்னா 14%ன்றது தான் டோட்டல் ஃபெயில் பர்சன்டேஜ். ஃபெயில் பர்சன்டேஜ் 14%னா அப்போ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 100 - 14 86%ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஏ 86%ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் 92% ஆஃப் மார்க் இன் எக்ஸாமினேஷன். யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமினேஷனில் பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தா அவன் 92% வருதான். அண்ட் அவனோட டோட்டல் மார்க் வந்து 644 மார்க். அவன் எடுத்த டோட்டல் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோக்கு அந்த எக்ஸாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம பாக்ஸ் மெத்தட் தான், டேரெக்டாக போட்டு இதுக்கான ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 92% தான் 644, 100% எவ்வளோ? சிம்பிள். 92 தான் 644, 100% எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x × 92 = 644 × 100. ஸோ இந்த 92 கீழே போயிடும். அடிச்சிங்கன்னா 28 × 25 கிடைக்கும். நிறைய பேர் வந்து 28 × 25 இதை எப்படி போலான்னு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. 28 எப்படி பிரிக்கிறேன் நான் 25 + 3ன்னு பிரிக்கிறேன். அப்போ இது எனக்கு போடுறப்ப எப்படி ஈஸியாக இருக்கும்னா, முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி நடுவில் ஆட் பண்ணிடணும். 25 × 25 எல்லாத்துக்கும் தெரியும் 625. 25 × 3 75 தெரியும். ரெண்டையும் கூட்டினோன்னா 700 வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி 700ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த மாதிரி பிரித்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி 700ன்றது தான் இதுக்கான ஆன்சரு. 24வது கொஸ்டின். அதே மாதிரி ஒரு மாடல் தான். ஸ்டூடெண்ட் வந்து 31% மார்க் என்னென்ன எக்ஸாமினேஷன் எடுத்து 12 மார்க்கில் ஃபெயில் ஆகிடுறாரு. அதாவது 31% மார்க்கு அவரோட மார்க்கு, பட் அது ஃபெயில் மார்க் தான். எவ்வளோ மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிறாரு? 12 மார்க் வித்தியாசத்தில். பாஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்? 4% எடுக்கணும். இது நம்ம டேரெக்டாக சொல்லணும்னா இந்த கொஸ்டின் படி அப்படியே பாருங்களேன். 31% எடுத்து ஃபெயில் ஆகிருக்காரு. பாஸுக்கு எவ்வளோ எடுக்கணும்? 35% எடுக்கணும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4%. அந்த 4% தான் அந்த 12 மார்க்குன்றது டேரெக்டாக பார்த்தாலே தெரியும். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி எழுதியிருக்கேன் நான். 31% + 12 மார்க் = பாஸ்ன்றது தானே அங்கே கணக்கு. 31% + 12ன்றது வந்து எழுதியாச்சு. பாஸ் மார்க்குக்கு எவ்வளோ தேவை? 35%. இந்த 31 இங்கிட்டு போச்சுன்னா 35 - 31 கிடைக்கும். ஸோ 4%ன்றது தான் 12ன்றது இங்கே கிடச்சிருச்சு. 4% தான் 12னா 100% எவ்வளோன்றது தான் இது. பாக்ஸ் மெத்தடுமே இதோட பாக்ஸ் மெத்தட் 3வது சம்மன் நினைக்கிறேன் இந்த கொஸ்டினில். ஸோ இங்கே பாருங்கள், 4%ன்றது 12 மார்க்னா 100%ன்றது எவ்வளோ? ஒன்று சொல்லுங்கள், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாமினேஷன்றதுனால, அதாவது டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்றது தான் எக்ஸாமினேஷனோட டோட்டல் மார்க் எவ்வளோன்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் மெத்தடில் போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 x = 100/12 கிடைக்கும். 4 வச்சு 100 அடிச்சிங்கன்னா 25 கிடைக்கும். 25 × 12 இருக்கும். இப்போ இந்த 12 நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 + 2 பிரிச்சிருக்கேன். அப்படின்றப்போ 25 × 10 250 கிடச்சிரும். 25 × 2 50 கிடச்சிரும். போட்டிங்கன்னா 250 + 50 300 கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் டி 300 தான் இதுக்கான ஆன்சரு. லாஸ்ட் சம் வந்துட்டோம். ஒரு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாலினாமியல் கொடுத்தா நம்ம பின்னாடி ப்ரீவியஸில் HCFல செஞ்ச மாதிரி பிரித்து தனித்தனியாக செய்யுங்க. y² - 4y + 4 இது அப்படியே என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். அதாவது a² - 2ab + b² இருக்கும். ஒரே நிமிஷம். a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இது அப்படி இருக்கிறதுனால ஒன்று டேரெக்டாக இது இப்படி இது இப்படி a - b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். y - 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி y - 2 × y - 2 தனியாகவும் எழுதிக்கலாம். அடுத்து y² - 4 இருக்குது. 4 என்னவா போடுறோம், 2² மாற்றுறோம். ஸோ a² - b² a + b × a - b. இப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எழுதுங்களேன். இதே எடுத்துக்கும் y - 2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இன்ட்டு ஒரு டேஷ் விட்டுருக்கேன், நம்ம HCFல பார்த்த மாதிரி தான். இங்கே y - 2 டேர்முக்கு நேராக y - 2 போட்டோம். y + 2 டேர்ம் எதுவுமே இங்கே இல்லை, அதனால் டேஷ் போட்டோம். முதல்ல இங்கே y + 2 டேர்ம் ஒன்று இருக்குது, அதனால தான் y + 2 போட்டோம். என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நம்ம ஷார்ட்கட் மெத்தட் படி என்னன்னா, HCF கேட்டாங்கன்னா பவர்லேயே இருக்கிறது லோவஸ்ட் பவர் எழுதணும். எல்சிஎம் கேட்டாங்கன்னா இது ரெண்டில் பவரில் இருக்கிறது ஹையஸ்ட் பவர் என்ன, 2 பவர் 2 அப்படின்றதுனால y - 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. இங்கே காமனாக இல்லைனாலுமே என்ன இருக்குதோ அது எழுதிடணும் எல்சிஎம்மில். HCFல மட்டும்தான் காமனாக எதுவும் இல்லைனா அது ஸ்கிப் பண்ணிடணும். எல்சிஎம்மில் காமனாக இல்லைனாலும் இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிடணும். ஸோ y + 2 அங்கே எழுதியாச்சு. ஸோ y - 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y + 2 தான் இதுக்கான ஆன்சரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒன்றும் இல்லை, இது இங்கே இருக்கல இந்த டேர்ம்ஸு, இதுக்கு அப்படியே நீங்கள் எல்சிஎம் போட்டுக்கலாம். இங்கே ஒரு எல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன போடுவோம், இப்போ இது கமா இதுன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சாரி இல்லை, இதையும் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. y - 2 த ஹோல் ஸ்கொயரையும் கமா y + 2 × y - 2 இங்கிட்ட எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். y - 2 1 எல்சிஎம் வெளியே எடுத்தோன்னா, அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தட் எனக்கு நீங்கள் போட்டிருக்க மெத்தட் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று சொல்கிறதுக்கு என்னென்னா, y - 2 த ஹோல் ஸ்கொயர் ஒன்று போட்டிருப்போம். அதுக்கடுத்து இங்கே 2 டேர்ம் இருக்குது. அதில் ஒரு டேர்ம் y - 2, இன்னொரு டேர்ம் y + 2, இங்கே y - 2 போட்டிருக்கோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஒரு y - 2 வெளியே போடுவீங்களா, இதில் ஸ்கொயரில் ஒரு y - 2 வெளியே போனதுனால மறுபடியும் ஒரு y - 2 வரும். இங்கே y - 2 டேர்மே கேன்சல் ஆயிரும், மீதி y + 2 மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் ஒரு y - 2 போட்டால் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஒரு y + 2 இருக்கும். நான் சொல்கிறது அங்கே செஞ்சு பாருங்கள். எனக்கு இதில் இந்த ரெக்கார்டர் இதில் வந்து கரெக்டாக எழுதணுன்னா வேர்டிங்ஸ் கரெக்டாக வரல, அதனால் நீங்கள் சைடில் செஞ்சு பாருங்கள். மீதி y + 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த y + 2 எழுதணுன்னா 1 கிடச்சிரும். எல்சிஎம் 1 வரை செஞ்சிட்டோன்னா y - 2 × y - 2 × y + 2 இருக்கும். ஸோ அதனால் y - 2 த ஹோல் ஸ்கொயர் இந்த வந்திருக்கா இன்ட்டு y + 2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத சைடில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெக்கார்டரில் இருக்கிற பென் வந்து எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எழுத வரல, அதனால தான் உங்கள் சைடில் செஞ்சு பார்க்க சொல்கிறேன். அந்த மெத்தட்லையும் போடலாம் நீங்கள். ஸோ கொஸ்டின் முடிஞ்சது. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த மேக்ஸ் வீடியோ கூடி சீக்கிரம் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையுமே, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்லையுமே எடுத்து ஒன்று ஒன்றா கம்பைல் பண்ணி உங்களுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காண்டி இந்த இதில் கூட கொஞ்சம் அங்கங்கே இமேஜ் 1-2 லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். அதாவது பக்கா கிளாரிட்டி தெரிஞ்சிருக்காது. பட் உங்களுக்கு கொடுக்குற பிடிஎஃப்ல வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பிடிஎஃப். இது ஹேண்ட் ரிட்டனாக செஞ்சு ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் பிளர்ராக கூட அங்கங்கே தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்காண்டி ஒரு என்னென்ன மேக்ஸ் கொஸ்டினோ அதை தனியாக எடுத்து 25 கம்பைல் பண்ணி கீழே ஒரு பேஜுக்கும் ஒரு கொஸ்டின் இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் அந்த பிடிஎஃபே எடுத்து பிரிண்ட் எடுத்து செய்யணும்னா கூட உங்களுக்கு கீழே செய்கிறதுக்கு ஒரு கேப் பண்ணுங்கிறது ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் விதமாக எடுத்திருக்கோம். இதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ உங்களால் எங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கிறோம். ஸோ உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுறது தான் மிகப்பெரிய விஷயம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் சரி, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, ரொம்ப 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 நன்றி. நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ மேலும் இன்னொரு வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.